இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மேஷராசி நண்பர்களுக்கு வணக்கங்க. அதாவது வரப்போகிற ஆனி மாதத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது, அற்புதமான காரியங்கள் என்னென்ன, ராஜயோகம், பணவரவு, தொழில் முன்னேற்றம், காதல் வெற்றி, புதிய வாய்ப்பு எல்லாம் என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த ஆனி மாதத்தில் எந்த விஷயத்தில் கவனம் தேவை, எந்த யோகம் உங்களை தேடி வரப்போகுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியினருக்கு இந்த ஆனி மாதம் எந்தெந்த பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. குரு தனகாரனாகிய குரு தனாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறதுனால மேஷராசினருக்கு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. சூரியன் 3வது இடத்துல அமர்ந்திருக்கிற யோகம் ரொம்ப நல்லதுங்க. ராகு பகவான் 11வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய லாபத்தை ஈட்டி தரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் வரலாம், நீங்கள் போகிற வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. 12வது இடத்துல இருக்க சனியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வேலைக்கு உத்தரவாதம் கிடைக்குங்க. தடைகள் விலகும். அதாவது என்னென்ன தடைகள் இந்த டைமில் உங்களுக்கு விலகும்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல கிரக அமைப்பு நன்மை நிறையாவே வந்து சேருங்க. உங்களை இது வரைக்கும் இருந்து வந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி கிளம்பிடுவாங்கங்க. கம்யூனிகேஷன், அதாவது உங்கள் குழந்தைகள் திக்கி பேசுனாங்கன்னா அவங்க குரல் வந்து சரியாக மாறிடுங்க, கரெக்டாக பேசுவாங்கங்க. உங்கள் மேலே நிறைய கண் திருஷ்டிகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்குங்க. அதாவது உங்களுக்கு இப்போ இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது நடக்கலாங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடைபெறும். அதாவது உங்களுக்கு பண வரவு, யார்கிட்டயாச்சும் கொடுத்த கடன் மீட்பு அதெல்லாம் நிறையா நடக்குங்க. குருமார்களின் சந்திப்பு, அதாவது உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இருக்குங்க. அதை வந்து இந்த டைமில் தெரிஞ்சுக்குவீங்க. எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்கும் அமைப்பு இருக்குங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நிறையா வாங்குகிற இது இருக்குங்க. செல்ஃபோன், லேப்டாப், கேமரா, வீட்டுக்கு தேவையான அனைத்து இந்த டைமில் தாங்க வாங்குவீங்க. உங்களுக்கு யோகம் இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் பின்னால் போயிடுச்சுன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. அடுத்ததாங்க நம்ம பேச்சில் கவனம் தாங்க பார்க்க போகிறோம். 2வது இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கோபம் வந்து அதிகமாக வருங்க. அதனால் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனத்தையும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப முக்கியங்க. ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கிற இடத்த நீங்கள் கரெக்டாக பேசணுங்க. கொஞ்சம் வார்த்தையை சேர்த்து பேசிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்காம கூட போகலாங்க. வியாபாரம் செய்வாங்க வந்து தொழிலை வந்து பெருக்கிறதுக்கு நல்ல காலங்க. அதாவது நிறைய பிரான்ச்சஸ், கிளைகள் நிறைய ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. பேச்சால் பிழைப்பு செய்பவர்கள், அதாவது ஆசிரியர்கள், வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்க்க போகிறதுங்க குரு பார்வை. புதிய சேமிப்புகளை தொடங்குவீங்க. அதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் சேவிங்ஸுக்குன்னு சில அமௌண்ட் ஒதுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவீங்க. 8வது இடத்த குரு பார்க்குறதுனால காப்பீட்டுக்காக முதலீடு செய்வீங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதாவது உங்களுக்கு திடீர்னு பண வரவு எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சமூகத்தில் மரியாதை, கௌரவம் அதிகரிக்குங்க. அதாவது எதனாலனா உங்கள் பிள்ளைகள் செய்கிற செயல்களால் உங்களுக்கு கௌரவம் எல்லாம் அதிகரிக்குங்க. காதல் இனிக்கும் காலகட்டங்க. அதாவது உங்கள் காதலுக்கு வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க. அதனால் கரெக்டான நேரம் பார்த்து வீட்டில் சொல்லிடுங்க. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்கும். அதனால் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக மொத்தத்தில் இந்த ஆனி மாதம் வந்து மேஷராசினருக்கு முன்னேற்றம், லாபம், புதிய தொடக்கம் மற்றும் மனநிறைவை வழங்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக தாங்க அமையும். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்கள் எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான அடித்தளமாக இருக்குங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆலில் வச்சிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் உங்கள் ராசி பலனை டெய்லியும் தெரிஞ்சுக்க முடியுங்க. நன்றி.